ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம முள்ளிவாய்க்கால் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். முள்ளிவாய்க்கால் எபிசோட் 1 பார்க்காதவங்களுக்கு நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரலாம். இந்த எபிசோட் 2ஐயும் கிளியராக பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. பிளாக் ஜூலைக்கு பிறகு ஸ்ரீலங்கா ஒரே நாடாக இருந்தாலும் மக்களின் மனதில் அது 2 உலகங்களாக பிரிந்துவிட்டது. தெற்கில் பயம் இருந்தது, வடக்கில் கோபம் இருந்தது. அந்த ஜூலை மாதத்தின் புகை இன்னும் அடங்கவில்லை. எரிந்த வீடுகளின் வாசனை இன்னும் காற்றில் இருந்தது. அகதிகளாக ஓடிய தமிழ் குடும்பங்கள் இன்னும் பாதுகாப்பான இடங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கண்ணீரின் நடுவில் ஒரு புதிய சக்தி உருவாகி கொண்டிருந்தது. லிபரலேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம். 1983க்கு முன்பு வரை LITT ஒரு சிறிய அண்டர் கிரவுண்ட் அமைப்பாகவே இருந்தது. வட இலங்கைக்கு சிலருக்கே அந்த பெயர் தெரியும். ஆனால் பிளாக் ஜூலைக்கு பிறகு ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களின் மனதில் ஒரே எண்ணம் உருவானது: இனி ஆயுதம்தான் பதில். அந்த ஒரு சம்பவம் தமிழ் ஆயுத இயக்கங்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறியது. வட இலங்கையில் இளைஞர்கள் வேகமாக இயக்கங்களில் சேர ஆரம்பித்தார்கள். சிலர் குடும்பத்தை விட்டு ஓடினார்கள், சிலர் நண்பர்களுடன் ரகசியமாக ட்ரைனிங் கேம்புக்கு சென்றார்கள், சிலர் பழிவாங்க வேண்டும் என்ற கோபத்துடன் ஆயுதம் எடுத்தார்கள். அந்த நேரத்தில் தமிழ் ஆயுத இயக்கங்கள் பல இருந்தன. லிபரலேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம், தமிழ் ஈழம் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன், பீப்பிள்ஸ் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம், ஈழம் பீப்பிள்ஸ் ரெவல்யூஷன் லிபரலேஷன் ஃபண்ட். இப்படி ஒவ்வொரு அமைப்பும் தமிழகத்திற்காக போராடுவதாக சொன்னாலும் அவர்களுக்குள் போட்டி இருந்தது. யார் பெரிய இயக்கம், யார் மக்கள் ஆதரவை பெறுவார்கள், யார் உண்மையான போராளிகள். ஆனால் அந்த எல்லா குழுக்களிலும் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த அமைப்பு LTT. அதற்கு காரணம் பிரபாகரன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இப்போது முழுமையாக அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கைக்குள் சென்று விட்டார். பாதுகாப்பு காரணங்களால் இடம் மாறிக்கொண்டே இருந்தார். அவரை நேரில் பார்க்க முடியாத நிலை உருவானது. ஆனால் அவர் பற்றிய கதைகள் வேகமாக பரவ ஆரம்பித்தது. அவர் பயப்பட மாட்டார், அவர் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார், அவர் முழுக்க முழுக்க தமிழ் ஈழத்திற்காக வாழ்கிறார். இந்த இமேஜ் தமிழ் இளைஞர்களிடம் ஒரு புரட்சிகர ஹீரோ மாதிரி உருவாக ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கமும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. வடக்கில் இராணுவ முகாம்கள் அதிகரிக்கப்பட்டது, சோதனைகள் தீவிரமானது, கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தது. ஆனால் ஒவ்வொரு கிராக்டவுனுக்கும் இன்னும் அதிகமான இளைஞர்களை ஆயுத இயக்கங்களுக்குள் தள்ள ஆரம்பித்தது. 1984 இப்போது போர் மெதுவாக ஆரம்பித்துவிட்டது. சிறிய ஆம்புஸ் அட்டாக், ஆயுத கொள்ளைகள், காவல்துறை மீது தாக்குதல்கள், குண்டு வெடிப்புகள் இவை எல்லாம் அதிகரிக்க ஆரம்பித்தது. வட இலங்கையின் இரவுகள் இப்போது முழுவதும் மாறிவிட்டது. தூரத்தில் கன்ஷாட் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. இராணுவ வாகனங்கள் சாலைகளில் சுட்ட ஆரம்பித்தது. மக்கள் இரவு வந்தாலே கதவுகளை பூட்டி அமைதியாக உட்கார்ந்தார்கள். அந்த நேரத்தில் இந்தியாவும் இந்த பிரச்சனையை மிக நெருக்கமாக கவனிக்க ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்களுக்கான ஆதரவு மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. அகதிகள் கடல் வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். அவர்களின் கதைகள் மக்களின் மனதை உலுக்கியது. எரிந்த வீடுகள், கொல்லப்பட்ட குடும்பங்கள், காணாமல் போனவர்கள், இந்த கதைகள் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலையே மாற்ற ஆரம்பித்தது. இலங்கை தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், இந்த கோஷம் இப்போது அரசியல் மேடைகளில் ஒலிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இந்தியாவின் ரகசிய அமைப்புகளும் இந்த கான்ஃப்ளிக்டுக்குள் மெதுவாக நுழைய ஆரம்பித்ததாக பல வருடங்களாக குற்றச்சாட்டுகள் மற்றும் விவாதங்கள் எழ ஆரம்பித்தது. ஆனால் அப்போது யாருக்கும் முழு படம் தெரியவில்லை. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது: இலங்கை இப்போது திரும்ப முடியாத பாதையில் சென்று கொண்டிருந்தது. 1984க்கு பிறகு வட இலங்கையின் மண் இப்போது முழுமையாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பள்ளிக்கு சென்ற இளைஞர்கள் இப்போது ஜங்கிள் ட்ரைனிங் கேம்புக்குள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிலர் துப்பாக்கி பிடிக்க கற்றுக்கொண்டார்கள், சிலர் வெடிபொருள் தயாரிக்க கற்றுக்கொண்டார்கள், சிலர் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள். லிபரலேஷன் டைகர் ஆஃப் தமிழ் ஈழம் மிக வேகமாக வளர ஆரம்பித்தது. அந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருந்த முக்கிய காரணம் ஒழுக்கம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தனது இயக்கத்தை மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடத்தினார். உறுப்பினர்கள் முழுமையாக இயக்கத்திற்கே அர்ப்பணிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, ரகசியம் மிக முக்கியம், கட்டளைக்கு எதிராக செல்லக்கூடாது. இந்த டிசிப்ளின் பல தமிழ் இளைஞர்களை LTTக்கு ஈர்க்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் மற்ற இயக்கங்களும் வலுவாக இருந்தது. குறிப்பாக தமிழ் ஈழம் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் மற்றும் பீப்பிள்ஸ் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் போன்ற அமைப்புகள் பல இடங்களில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தமிழ் ஆயுத இயக்கங்களுக்குள் ஒற்றுமை முழுமையாக இல்லை. அவர்கள் அனைவரும் இலங்கை அரசுக்கு எதிராக இருந்தாலும் அவர்களுக்குள் அதிகார போட்டி இருந்தது. இந்த உள்மோதல்தான் பின்னால்
மிகப்பெரிய இரத்த பாதையாக மாறப்போகிறது. 1985 இப்போது வட இலங்கையில் மில்லியன் கல்ச்சர் முழுமையாக உருவாக ஆரம்பித்திருந்தது. சுவர்களில் தமிழீழ கோஷங்கள், இரகசிய ஆதரவாளர்கள், மறைவிடங்கள், ஆயுத கடத்தல்கள், கடல்வழி நகர்வுகள், ஒரு அண்டர் கிரவுண்ட் நேஷன் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக ஆரம்பித்தது. அந்த காலத்தில் பல தமிழ் இளைஞர்கள் இந்தியாவிற்கு சென்றதாகவும் அங்கே ட்ரைனிங் கேம்ப் இருந்ததாகவும் பல ஆண்டுகளாக கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஆயுத பயிற்சிகள் நடந்ததாக பல முன்னாள் அதிகாரிகள் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் பின்னர் குறிப்பிட்டார்கள். இந்த குற்றச்சாட்டுகளில் இந்தியாவின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரா பெயரும் அடிக்கடி பேசப்பட்டது. ஆனால் அந்த காலத்தின் முழு நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் இன்று வரை விவாதத்துக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் தரையில் இருந்த உண்மை ஒன்று: தமிழ் ஆயுத இயக்கங்கள் இப்போது மிகவும் ஆர்கனைஸ்டாக மாறிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இலங்கை இராணுவமும் தனது நடவடிக்கைகளை அதிகரித்தது. வடக்கு மற்றும் கிழக்கில் ஆபரேஷன் அதிகமானது. செக் பாயிண்ட்ஸ் எல்லா இடங்களிலும் இருந்தது. சந்தேகப்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து தேடப்பட்டார்கள். இதனால் பொதுமக்கள் இரண்டு உலகங்களுக்குள் நடுவில் சிக்கிக் கொண்டார்கள். ஒருபுறம் இராணுவம், மற்றொரு புறம் ஆயுத இயக்கங்கள், நடுவில் சாதாரண மக்கள். 1985 பூடானில் தலைநகரான திம்புவில் முக்கியமான பீஸ் டாக் நடத்தப்பட்டது. தமிழ் ஆயுத இலக்கியங்களும் இலங்கை அரசாங்கமும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். தமிழ் தரப்பில் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. தமிழர்கள் தனி தேசிய இனம், பாரம்பரிய தமிழ் தாயகம், தன்னாட்சி உரிமை, சம உரிமை. இந்த கோரிக்கைகள் பின்னர் திம்பு பிரின்சிபல்ஸ் என்று அறியப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையவில்லை. நம்பிக்கை ஏற்கனவே உடைந்து விட்டது. அதே நேரத்தில் போரின் தீ இன்னும் அதிகரித்தது. 1986 இந்த வருடம் தமிழ் ஆயுத இயக்கங்களுக்குள் மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. LTE மெதுவாக மற்ற தமிழ் இயக்கங்களை பலவீனப்படுத்த ஆரம்பித்தது. சில இடங்களில் நேரடி மோதல்கள் நடந்தது. தமிழீழ போராட்டத்தின் உள்ளே உள்நாட்டு கான்ஃப்ளிக்ட் உருவாக ஆரம்பித்தது. அதன் பின்னால் இருந்த முக்கிய சிந்தனை ஒரே இயக்கம் மட்டும் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் LTE மிக வேகமாக டாமினேட் ஃபோர்ஸாக மாற ஆரம்பித்தது. பிரபாகரனின் இமேஜ் இப்போது இன்னும் பெரிதாகிவிட்டது. சிலருக்கு அவர் விடுதலை போராளி, சிலருக்கு அவர் ரெவல்யூஷன் லீடர், மற்ற சிலருக்கு அவர் மிகவும் ஆபத்தான மிலிட்டன்ட் கமாண்டர். ஆனால் எந்த பார்வையிலிருந்து பார்த்தாலும் அவரை இப்போது உலகம் கவனிக்க ஆரம்பித்துவிட்டது. வட இலங்கையின் காடுகளில் பிறந்த அந்த சிறிய இயக்கம் இப்போது முழு தெற்காசிய அரசியலையே பாதிக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் இன்னும் பெரிய புயல் வரப்போகிறது. ஏனெனில் அடுத்த வருடம் இந்தியா நேரடியாக இலங்கை மண்ணுக்குள் நுழையப் போகிறது. 1987 இந்த வருடம் ஸ்ரீலங்கா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. ஏனெனில் இப்போது இந்த போர் இலங்கையின் உள்ளக பிரச்சனை மட்டும் இல்லை, இந்தியா நேரடியாக இதில் நுழைய ஆரம்பித்திருந்தது. 1986 இறுதியிலிருந்து வட இலங்கையின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்தது, சண்டைகள் தீவிரமானது, பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட ஆரம்பித்தார்கள். யாழ்ப்பாணம் மெதுவாக முற்றுகையிடப்பட்ட நகரமாக மாறிக்கொண்டிருந்தது. சாலைகள் மூடப்பட்டது, உணவு பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை, பயம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் கோபம் வெடித்து கொண்டிருந்தது. இலங்கை தமிழர்களின் நிலையை பார்த்து அரசியல் கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மாணவர் போராட்டங்கள் நடந்தது, பொதுக்கூட்டங்கள் நடந்தது. தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கோஷம் இந்திய அரசியலின் மீது அழுத்தமாக மாற ஆரம்பித்தது. அப்போது இந்தியாவின் பிரதமர் ராஜீவ் காந்தி, இந்தியா ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தது. ஒரு புறம் இலங்கையுடன் டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப், மற்றொரு புறம் தமிழ்நாட்டின் அரசியல் அழுத்தம். இந்த இரண்டு உலகங்களுக்கிடையில் இந்தியா முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்தது. 1987 மே மாதம் இலங்கை இராணுவம் ஆபரேஷன் லிபரலைசேஷன் என்ற பெரிய மிலிட்டரி ஆபரேஷனை ஆரம்பித்தது. முக்கிய இலக்கு யாழ்ப்பாணத்தை மீண்டும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. கடுமையான சண்டைகள் நடந்தது. வட இலங்கையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தில் சிக்கினார்கள். உணவு, தண்ணீர், மருந்து பற்றாக்குறை பற்றிய செய்திகள் வெளியே வர ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியா ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்தது. 1987 ஜூன் 4 இந்திய விமானப்படை, அதாவது ஆபரேஷன் பூமலை என்ற நடவடிக்கையின் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு விமானம் மூலம் உதவி பொருட்களை வீசியது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரிய செய்தியாக மாறியது. அது ஒரு தெளிவான மெசேஜ். இந்தியா இப்போது நேரடியாக கவனிக்கிறது. இலங்கை அரசாங்கத்திற்கு இது மிகப்பெரிய டிப்ளோமேட்டிக் பிரஷராக மாறியது. அதற்கு பிறகு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தது. 1987 ஜூலை 29 ராஜீவ்காந்தி மற்றும் ஜேஆர் ஜெயவர்தனே இடையே இண்டோ ஸ்ரீலங்கா அகார்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் போர் நிறுத்தம், அதிகார பகிர்வு, வடக்கு அண்ட் கிழக்கு இணைப்பு, தமிழ் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய பகுதி இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வருவது. அந்த படையின் பெயர் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஆரம்பத்தில் பலர் நம்பிக்கை கொண்டார்கள். இப்போது அமைதி வருமா, போர் முடியுமா, தமிழர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? ஆனால் தரையில் நிலைமை மிகவும் சிக்கலானதாக இருந்தது. ஏனெனில் லிபரலைசேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நம்பவில்லை.
எல்டிடிஇவின் பார்வையில் இந்த ஒப்பந்தம் தமிழீழத்தை உறுதி செய்யவில்லை. அவர்களுக்கு ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லப்பட்டது. ஆனால் அவர்களின் மனதில் சந்தேகம் இருந்தது. ஆயுதத்தை கொடுக்க பிறகு என்ன ஆகும்? இந்த சந்தேகம் மெதுவாக பெரிய கான்ஃப்ளிக்டாக மாற ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இந்திய படைகள் வட இலங்கைக்குள் வர ஆரம்பித்தது. யாழ்ப்பாண மக்கள் ஆரம்பத்தில் மிக்சட் ரியாக்ஷன் காட்டினார்கள். சிலர் வரவேற்றார்கள், சிலர் சந்தேகத்துடன் பார்த்தார்கள், சிலர் அமைதி வரும் என்று நம்பினார்கள். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை, இன்னும் சில மாதங்களில் தமிழர்களை காப்பாற்ற வந்த இந்திய படைகளுக்கும் எல்டிஇக்கும் இடையே ஒரு கொடிய போர் வெடிக்கப் போகிறது. 1987 இறுதி வட இலங்கையின் காற்று மீண்டும் மாற ஆரம்பித்தது. சில மாதங்களுக்கு முன்பு வரை அமைதி கொண்டு வர வந்தவர்கள் என்று பார்க்கப்பட்ட இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இப்போது மெதுவாக போரின் மையத்திற்குள் இழுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் எல்டிஇ மற்றும் இந்திய அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆயுத ஒப்படைப்பு பற்றி பேசப்பட்டது. சில ஆயுதங்கள் சிம்பாலிக்கலி ஒப்படைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. ஆனால் தரையில் இருந்த நம்பிக்கை மிகவும் பலவீனமாக இருந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் எல்டிஇ லீடர்ஷிப் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் முடிவு என்ன? தமிழீழ கனவு இங்கேயே முடிந்து விடுமா? இந்தியா நம்மை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதா? இந்த சந்தேகங்கள் மெதுவாக ரிலேஷன்ஷிப்பை உடைக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இந்திய படைகளும் ஒரு சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் பீக் கீப்பிங் மிஷனாக வந்திருந்தார்கள். ஆனால் தரையில் ஆயிரக்கணக்கான ஆயுதப்படையினர் இருந்தார்கள். ஒவ்வொரு தெருவும் சந்தேகத்தால் நிரம்பி இருந்தது. 1987 அக்டோபர் அந்த டென்ஷன் வெடித்தது. எல்டிஇ மற்றும் ஐபிகேஎஃப் இடையே நேரடி மோதல்கள் ஆரம்பித்தது. அந்த தருணம் முழு கான்ஃப்ளிக்டை மாற்றியது. இப்போது இந்தியா நேரடியாக போருக்குள் நுழைந்து விட்டது. யாழ்ப்பாணம் மீண்டும் பேட்டில் ஃபீல்டாக மாறியது. தெருக்களில் துப்பாக்கி சத்தம், ஹெலிகாப்டர் கன்ஃபை, ஷெல் தாக்குதல்கள், ஹவுஸ் டு ஹவுஸ் ஃபைட்டிங். வட இலங்கையின் மக்கள் மீண்டும் நடுவில் சிக்கிக் கொண்டார்கள். ஒரு புறம் ஐபிகேஎஃப், மற்றொரு புறம் எல்டிஇ, நடுவில் பொதுமக்கள். 1987 அக்டோபரில் நடந்த முக்கியமான ஆபரேஷன் பவன். இந்த ஆபரேஷன் இலக்கு யாழ்ப்பாணத்தை முழுமையாக எல்டிஇ கட்டுப்பாட்டிலிருந்து கைப்பற்றுவது. ஆனால் அது இந்திய இராணுவம் எதிர்பார்த்ததை விட மிகவும் கடினமான போராக மாறியது. ஏனெனில் எல்டிஇ ட்ரெடிஷ்னல் ஆர்மி மாதிரி போராடவில்லை. அவர்கள் கொரில்லா டாக்டிக்ஸ் பயன்படுத்தினார்கள். ஹிட் அண்ட் ரன் அட்டாக்ஸ், கிடன் பங்கர்ஸ், லேண்ட் மைன்ஸ், அர்பன் ஆம்புஷஸ். வட இலங்கையின் தெருக்கள் ஒரு டெட்லி மாஸ் மாதிரி மாறிவிட்டது. ஐபிகேஎஃப்க்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டது. எல்டிஇக்கும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் பல வீடுகள் சேதமடைந்தது. மக்கள் பங்கர்களில் மறைந்தார்கள். குடும்பங்கள் இரவு முழுக்க பயத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு புதிய உணர்வு உருவாக ஆரம்பித்தது. தமிழ் மக்களில் சிலர் இந்தியா நம்மை காப்பாற்ற வரல, கட்டுப்படுத்த வருது என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் இந்திய தரப்பில் எல்டிஇ அமைதியை விரும்பவில்லை என்ற கோபம் அதிகரித்தது. இரண்டு தரப்பும் ஒருவரை ஒருவர் நம்பாமல் போனார்கள். இந்த கான்ஃப்ளிக்ட் மிகவும் எமோஷனலாகவும் கான்ஃப்ளிக்டாகவும் மாற ஆரம்பித்தது. ஏனெனில் சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒரே பக்கம் இருந்தவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் எதிர்த்து சண்டையிட ஆரம்பித்திருந்தார்கள். அந்த காலத்தில் வட இலங்கையில் வாழ்ந்த பொதுமக்களுக்கு யார் நண்பர், யார் எதிரி என்று கூட புரியாத நிலை உருவானது. போர் எல்லாவற்றையும் குழப்பிவிட்டது. 1988 ஐபிகேஎஃப் மற்றும் எல்டிஇ இடையான போர் இன்னும் தீவிரமானது. காடுகள், கிராமங்கள், நகரங்கள், எல்லா இடங்களிலும் சண்டைகள் நடந்தது. இந்தியா இந்த ஆபரேஷனை விரைவாக முடிக்க நினைத்தது. ஆனால் எல்டிஇ மிகவும் ரீசைலண்ட் போர்ஸாக இருந்தது. அவர்கள் மறைந்து தாக்கினார்கள், மீண்டும் மறைந்தார்கள். அந்த போர் இந்திய இராணுவ வரலாற்றிலே மிகவும் கடினமான கவுண்டர் இன்சர்ஜென்சி கான்ஃப்ளிக்ட்ல ஒன்றாக மாற ஆரம்பித்தது. 1988 வட இலங்கை இப்போது முழுமையாக போரின் மண்ணாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் இந்த தெருக்களில் இப்போது ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் நகர்ந்து கொண்டிருந்தது. வீடுகளின் சுவர்களில் புல்லட் மார்க், சாலைகளின் ஓரங்களில் பங்கர்ஸ், இரவு வந்தாலே தூரத்தில் வெடிக்கும் ஷெல் சத்தம். இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மற்றும் லிபரலைசேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் இடையேயான போர் அப்போது முழு அளவிலான கான்ஃப்ளிக்டாக மாறிவிட்டது. இந்திய இராணுவம் ஆரம்பத்தில் எல்டிஏ விரைவாக கட்டுப்படுத்தலாம் என்று நினைத்தது. ஆனால் தரையில் இருந்த உண்மை வேறாக இருந்தது. எல்டிஏ மிகவும் ஆர்கனைசராக இருந்தது. அவர்கள் வட இலங்கையின் நிலப்பரப்பை முழுமையாக தெரிந்திருந்தார்கள். எந்த கிராமத்தில் எந்த பாதை இருக்கு, எந்த காட்டில் எப்படி மறையலாம், எந்த இரவில் எங்கிருந்து தாக்கலாம். அவர்கள் கன்வென்ஷனல் ஆர்மி மாதிரி போராடவில்லை. அவர்கள் கொரில்லா வார் போராடினார்கள். இந்த மாதிரியான போருக்கு இந்திய படைகள் பழகி இருந்தாலும் வட இலங்கையின் சூழ்நிலை மிகவும் சிக்கலானதாக இருந்தது. ஏனெனில் எனிமி எங்கே இருக்கிறான் என்று பல நேரங்களில் தெரியாது. சில நேரங்களில் சாதாரண பொதுமக்கள் மாதிரி இருப்பார்கள், சில மணி நேரங்களில் ஆயுதம் எடுத்துக்கொள்வார்கள் என்று இந்திய வீரர்கள் சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சந்தேக சூழல் பொதுமக்களின் வாழ்க்கையை இன்னும் மோசமாக மாற்றியது. சோதனைகள் அதிகரித்தது. கர்ஃப்யூ, திடீர் ரெய்ட்,
கைது நடவடிக்கைகள், வட இலங்கையின் மக்கள் மீண்டும் பயத்துடன் நடுவில் வாழ ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் எல்டிஇ தனது புரோபகண்டா மற்றும் மக்கள் ஆதரவை வலுப்படுத்த ஆரம்பித்தது. இது தமிழ் ஈழத்தை காப்பாற்றும் போர் என்று அவர்கள் கூறினார்கள். பல இளைஞர்கள் இன்னும் இயக்கத்தில் சேர்ந்தார்கள். சிலர் தங்கள் நண்பர்களை இழந்த பிறகு சேர்ந்தார்கள். சில குடும்பங்களை இழந்த கோபத்தில் சேர்ந்தார்கள். போர் புதிய போராளிகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்தது. 1988 இந்தியாவுக்கு உள்ளேயும் இந்த ஆபரேஷன் பற்றிய கேள்விகள் எழ ஆரம்பித்தது. இந்தியா ஏன் இந்த போரில் இருக்கிறது? எத்தனை இந்திய வீரர்கள் உயிரிழக்கிறார்கள்? இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு முடிவு என்ன? இந்த கேள்விகள் டெல்லியிலும் ஒலிக்க ஆரம்பித்தது. ஆனால் தரையில் இருந்த போருக்கு முடிவு தெரியவில்லை. அந்த நேரத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பற்றி பல கதைகள் பரவ ஆரம்பித்தது. அவர் தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டிருந்தார். அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் ஜங்கிள் பங்கர்ஸ்ல இருந்து ஆபரேஷன் நடத்துகிறார். இந்த மிஸ்டரிஸ் இமேஜ் அவரை சப்போர்ட்டர்ஸ் கண்ணில் இன்னும் பெரிய ஃபிகராக மாற்றியது. மற்றொரு புறம் இந்திய படைகளும் கடுமையான சாக்ரிஃபைஸ் செய்து கொண்டிருந்தார்கள். பல இந்திய வீரர்கள் அன்ஃபெமிலியர் ட்ரெயினில் போராடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஃபாரின் லேண்டில் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கான்ஃப்ளிக்ட் இரு தரப்புக்கும் இரத்தம், இழப்பு, சோர்வு மற்றும் கொடுக்க ஆரம்பித்தது. 1989 இலங்கையின் அரசியல் மீண்டும் மாற ஆரம்பித்தது. புதிய ஜனாதிபதியாக ரணசிங்கா பிரேமதேசா வந்தார். அவர் ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்தார். IPKF இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும், இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக எழ ஆரம்பித்தது. அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான சூழல் உருவானது. ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போராடிய இலங்கை அரசாங்கமும் LTAயும் இப்போது ஒரே விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்திய படைகள் வெளியேற வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் முழு போரின் திசையை மாற்ற ஆரம்பித்தது. ஆனால் இன்னும் கடைசி சாப்டர் முடிவடையவில்லை. ஏனெனில் இந்திய படைகள் வெளியேறிய பிறகு இலங்கை இன்னும் கொடிய இரத்த பாதைக்குள் செல்ல போகிறது. 1990 இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மெதுவாக இலங்கையை விட்டு வெளியேற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நீடித்த அந்த ஆபரேஷன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் ஆழமான காயங்களை விட்டு சென்றது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், சிதைந்த நகரங்கள், உடைந்த நம்பிக்கைகள். ஒரு காலத்தில் அமைதியை கொண்டு வர வந்த இந்திய படைகள் இப்போது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சாப்டராக மாறிவிட்டது. IPKF வெளியேறும் போது வட இலங்கையில் ஒரு பெரிய பவர் வேக்யூம் உருவானது. அந்த வெற்றிடத்தை மிக வேகமாக நிரப்பியது. லிபரலைசேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் இப்போது LTE மீண்டும் வடக்கில் மிகப்பெரிய சக்தியாக உயர ஆரம்பித்தது. மற்ற தமிழ் இயக்கங்கள் பலவீனமடைந்திருந்தது. சிலர் முற்றிலும் உடைந்திருந்தார்கள். சிலர் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருந்தார்கள். ஆனால் LTE இப்போது ஒரு ஃபுல் ஸ்கேல் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனாக மாறிவிட்டது. அவர்களிடம் ஆயுதங்கள், ட்ரைனிங் கேம்ப்ஸ், இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், சி ரூட்ஸ், மக்கள் ஆதரவு பகுதிகள், ஸ்ட்ரிக்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இப்போது சாதாரண அண்டர் கிரவுண்ட் மிலியன்ட் இல்லை. அவர் முழு இயக்கத்தின் அன்கொஸ்டினட் லீடராக மாறிவிட்டார். அவரது உத்தரவு இறுதி உத்தரவு. அந்த நேரத்தில் வட இலங்கையில் LTE தனது கண்ட்ரோலை மிகவும் வேகமாக விரிவாக்க ஆரம்பித்தது. செக் பாயிண்ட்ஸ், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அமைப்புகள், இன்டர்னல் டிசிப்ளின்ஸ், ஒரு பேரலல் சிஸ்டம் உருவாக ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கமும் மீண்டும் போருக்கு தயாராக ஆரம்பித்தது. ஏனெனில் அனைவருக்கும் தெரிந்திருந்தது, இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் முடியவில்லை. 1990 ஜூன் போர் நிறுத்தம் உடைந்தது. LTE மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கிடையே மீண்டும் ஃபுல் ஸ்கேல் வார் ஆரம்பித்தது. இதுதான் பின்னர் ஈழம் வார் 2 என்று அழைக்கப்பட்டது. இப்போது கான்ஃப்ளிக்ட் இன்னும் கொடியதாக மாறிவிட்டது. ஏனெனில் ஒரு தரப்பும் முன்பை விட மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தது. இலங்கை இராணுவம் பெரிய ஆபரேஷனுக்கு தயாராக இருந்தது. LTAவும் அதிக அனுபவம் பெற்றிருந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் இந்த போர் முழு இலங்கையும் அதிர வைக்கும் அளவுக்கு பெரியதாக மாறப்போகிறது. அதே நேரத்தில் இந்தியாவுடனான LTE ரிலேஷன்ஷிப் முழுமையாக உடைந்துவிட்டது. ஒரு காலத்தில் இன்டைரக்ட் சப்போர்ட் இருந்ததாக பேசப்பட்ட ரிலேஷன்ஷிப் இப்போது டீப் காஸ்ட்லிட்டி ஆக மாறிவிட்டது. இந்த டென்ஷன் இன்னும் ஒரு வருடத்தில் உலகையே அதிர்ச்சி அடைய வைக்கும் ஒரு சம்பவமாக மாறப்போகிறது. 1991 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருந்தார். அந்த இரவு ஒரு சூசைட் பாம்பிங் நடந்தது. ராஜீவ்காந்தி உயிரிழந்தார். இந்த சம்பவம் இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் நடந்த விசாரணைகளில் LTE தொடர்பு குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் உலக நாடுகளின் பார்வையில் LTE பற்றிய இமேஜை முழுமையாக மாற்ற ஆரம்பித்தது. இந்தியாவில் கோபம் வெடித்தது. ஒரு காலத்தில் தமிழீழ போராட்டத்திற்கு உணர்ச்சி ஆதரவு கொடுத்த பலரும் இப்போது அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த ஒரு சம்பவம் தெற்காசிய அரசியலையே மாற்றியது. இப்போது LTE ஒரு இலங்கை பிரச்சனை மட்டுமில்லை, அது இன்டர்நேஷனல் இஷ்யூவாக மாற ஆரம்பித்திருந்தது. வட இலங்கையின் காடுகளில் ஆரம்பித்த அந்த கான்ஃப்ளிக்ட் இப்போது உலகத்தின் கவனத்தை முழுமையாக ஈர்த்து விட்டது. ஆனால் இது இன்னும் ஆரம்பம் மட்டும்தான். ஏனெனில் அடுத்த சாப்டர்ல போர் இன்னும் கொடியதாக மாறப்போகிறது. சூசைடு அட்டாக்ஸ், மாசிவ் மிலிட்டரி பேட்டில்ஸ், அசசினேஷன், சி ட்ரைகர்ஸ்,
கேசிவ் ஃபயர் பிரேக் டவுன் மற்றும் முள்ளிவாய்க்காலை நோக்கி நகரும் இந்த பாதை. நாம் அடுத்த எபிசோடில் அதை பற்றிதான டீட்டெயில் எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.